உங்க யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய திட்டங்கள் அநேகமா இருந்திருக்கும். நான் இந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை இந்த நன்மைகளை பெறுவதற்கு நான் எப்பெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இன்ச் பை இன்ச்சா நம்ம அதை பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருப்போம். ஒருவேளை இந்த காரியங்களை நாம் இவ்வளவு அதிகமாய் அங்கே பிளான் பண்றோம், இவ்வளவு அதிகமாய் சிந்தனை பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னாலும் சிலது அங்கே வெற்றியை தரும், சிலது தோல்வியை தரும். ஆனாலும் நமக்கு சில நேரங்கள்ல அது கவலையாக இருக்கும். ஏன்னா எதனால கர்த்தர் இதை அனுமதித்தார், எதனால இது எனக்கு வாய்க்காம போச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சிலவற்றை உங்களுக்கு தாமதமாக தந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சிலவற்றை உங்களுக்கு இந்த இது வேண்டாம், இன்னொரு ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கேன்னு சொல்லி இதை தடுத்து வேற ஒரு நன்மை தந்து கொண்டிருக்கலாம். அப்போ எதனால கர்த்தர் இப்படி செய்தார், எனக்கு எதனால இது தடைகள் வந்துச்சு, எனக்கு எதனால நான் இவ்வளவு பிளான் பண்ணி தான் பண்ணேன், எனக்கு ஏன் அந்த நன்மைகள் கைகூடல அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நினைப்புகிற வார்த்தை என்ன அப்படின்னா, மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே, கர்த்தருடைய திட்டமே நிலை நிற்கும் என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அது நிலைநிற்கும். ஒரு நீங்க யோசிக்கலாம், இதை நான் இப்படி செய்யணும்னு நினைச்சா நான் நடக்கல. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் வேற ஒன்று. ஒருவேளை நான் இவ்வளவு தூரம் நடந்துட்டேன், இந்த பாதி இடத்தை நான் செய்து விட்டுட்டேன், மீதி கொஞ்ச தூரம் நான் நடந்த போதும் எனக்கு அந்த நன்மைகள் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. ஏன்னா அவருடைய திட்டம் மட்டுமே நிலைநிற்கும். மனுஷனுடைய செயல்களோ, மனுஷனுடைய தப்பிதங்களோ, மனுஷனுடைய அங்கே சூழ்ச்சிகளோ உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. கர்த்தர் மட்டுமே, அவருடைய திட்டம் மட்டுமே நிறைவேறும் என்று நினைப்பட்டுகிறார். நீங்க அதனால பயப்படாம மகிழ்ச்சியோடு கர்த்தர் எவைகளை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.